அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய இந்த கேந்திர திரிகோண ராஜயோகம்னு பேர். ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த கேந்திர ஸ்தானங்கள், திரிகோண ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி, அசைக்க முடியாதது அப்படின்னு பேர். இந்த 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இருக்கக்கூடிய இந்த கேந்திர திரிகோண ஸ்தானங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய அதிபதி, அதனுடைய வீட்டு அதிபதிகள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள் கம்யூனிகேட் பண்ணிக்கும் பொழுது, அதாவது இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய பலம் அசுர பலமா மாறும். அப்ப அதுல இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களானது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்து வலிமை பெற்று சுப கிரகங்களாக இருந்து பாப கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாம சுபஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது அந்த கேந்திர திரிகோண கிரகங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதே போல இந்த கிரகங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எப்ப செய்து கொடுக்கும் இருக்கு. கடந்த காலத்திலேயா, நிகழ்காலத்திலேயா, எதிர்காலத்திலேயா அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி பெற்றது இந்த கேந்திர திரிகோண ராஜயோகம் சொல்லிட்டு. இது ஒரு 12 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கேந்திர திரிகோண ராஜயோகங்கள் எந்த ராசிகளுக்கு நன்மைகள் செய்யுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி செய்யும் பொழுது எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒரு ஒரு ஜாதகத்தில் உச்சம், நீச்சம், அதே போல வலுஸ்தானம், அதே போல வக்ரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கும். ஸோ அந்தபடி பார்க்கும்பொழுது இந்த கேந்திர திரிகோண ராஜயோகங்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் நவம்பர் 2ஆம் தேதி துலாம் ராசிக்குள் நுழைந்து அந்த ராசியில நவம்பர் 26ஆம் தேதி வரை சுக்கிரன் டிராவல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருவருடைய ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 7, 10 வரக்கூடிய, அதே போல 1, 5, 9 கூடிய இந்த கிரக அதிபதிகள் இணைந்து பலம் பெறுவதன் மூலியமாக இந்த திரிகோண ராஜயோகமானது உருவாக இருக்கிறது. அதே போல நவம்பர் மாதம் சுக்கிரன் தனது சொந்த ராசியில சொன்ன மாதிரி நுழையக்கூடிய ஒரு அமைப்பு துலா ராசியில. அதுல மாளவிய யோகம், பராக்கிரம யோகம்னு சொல்லலாம், கேந்திர திரிகோண ராஜயோகம், இப்படி நிறைய ராஜயோகங்கள் அந்த இணைவுகள், கிரக இணையங்களால் ஏற்படக்கூடியது கேந்திர திரிகோண அமைப்புகளால். யாருக்கு வெற்றியை கொடுக்குது அப்படின்னா முதல்ல துலாம் ராசிக்கு கொடுக்க இருக்கு. துலாம் ராசிக்கு அந்த உங்களுடைய நாதன் சுக்கிரநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பினான்சியல் குரோத்தை உங்களுக்கு டபுள் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் கோச்சார பலங்களா ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்காங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். சுக்கரனுடைய பலம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றி, நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி நிலையினால், அதாவது கடன்களால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு தடுமாறிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பிரச்சனைகள்லாம் முடிய போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதன் மூலியமாக கண்டிப்பாக லாபத்தை பெறலாம். நான் திரும்பியே சொல்கிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். பட் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். திருமணமானவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் உருவாகி இருக்கு. அதுக்கு அடுத்தது மகர ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேந்திர திரிகோண ராஜயோகம் இருக்கிறதுனால குடும்பத்துடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு, பெற்றோருடைய முழு ஆதரவு, ஒவ்வொருடைய வேலையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், சமுதாயத்துல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, திருமண வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கு. பொதுவா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வரும்போது பயன்படுத்திக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல தடாபடான்னு எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதே பணத்தை நம்ம திரும்பி பெறுவதற்கு பல பேர்கிட்ட நம்ம போய் அந்த கேட்கும்போது ஐயா அன்னைக்கு நம்ம அவ்வளவு செலவு பண்ணிட்டோமே, நிறைய ரொட்டேஷன் பண்ணிட்டோமே, இன்னைக்கு நமக்காக பண்றதுக்கு நம்ம பணமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையே, இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு புலம்பலை உங்களுக்குள்ள கொடுத்து விடும். ஸோ திட்டமிட்டு செயல்படுவதில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவை அப்படிங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி மேஷம். பொதுவாக மேஷத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த கணக்கு போட்டு காய் நகர்த்துற ஆளுன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ஷனாக பண்ணுறதும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வருவது, அடுத்தவர்களுடைய வாய்ப்பை பண்ண முடியல அப்படின்னா அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு திறம்பட செய்து கொடுப்பது, திட்டங்களை தீட்டுவது, வழி நடத்துவது, இப்படி பல விதத்துல வேஷராசிக்காரர்களை பற்றி பேசினாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வத்துக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தவிர்த்து விட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் திரும்ப திரும்ப மேஷராசிக்காரர்கள் சொன்னது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா தயவு செய்து செய்திருங்க. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை தேடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல
உழைப்புக்கு உண்டான ஊதியம் ரொம்ப நாளா வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேது. இன்கமும் எனக்கு ஜாஸ்தி குடுக்க மாட்றாங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாரு, இல்ல வெளிய போ அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் யார் இருந்தாலும் கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு மேல அந்த பலம் கிடைக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த பயன்பாட சரிவர நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா, கண்டிப்பா திருப்பி இந்த காம்பினேஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சுக்கிரனுடைய வீட்லயும் இந்த திரிகோண அமைப்பானது கேந்திர திரிகோண அமைப்புக்கு உண்டான அதிபதிகள் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நல்ல அமைப்பு கிடைக்கும். இந்த சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம், நல்லதே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மாற்றத்தை அப்படி டக்கு டக்கு டக்குன்னு குடுத்துட்டு கொண்டு போய் உட்கார வச்சுருவாரு. இதே சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறத காப்பாத்த முடியாம, இருக்கிறத அழிச்சுட்டு தடுமாறிட்டு கிடப்பாங்க. ஸோ அந்த அளவு சுக்கிரன் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கிரகமா சொல்லப்படக்கூடியது. அதே போல இந்த குரு மிக முக்கியம். ஒருவருடைய ஜாதகத்துல இந்த பிளே பாய்ஸ், இந்த பவர் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குரு, சுக்கிரன், கேது, ராகு, சனி இதெல்லாம் பவர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும். பட் இதனுடைய அமைப்பானது 26 நாள் இருந்துச்சு, 1 மாசம் இருக்கு அப்படின்னா கூட, இந்த திருப்பி அடுத்தது வர வரைக்கும் 12 மாசங்கள் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்து வரும்பொழுது, சுக்கிரனாகப்பட்டவன் இந்த ஒரு மாதத்தில் சஞ்சாரம் செய்து வரும்பொழுது, ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை பெறும்பொழுது கண்டிப்பா யோகங்களை கண்டிப்பா கொடுத்து தீரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அப்படிதான் நீங்க பரிசீலனை பண்ணிக்கணும். என்னுடைய ஜாதகத்தில் என் கிரகம் எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது காலமும் எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை காலம் எனக்கு நல்லா அமைஞ்சு கிரக நிலைகள் எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்காது. கிரகம் நல்லா இருந்தும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்காது. ஸோ அப்போ நம்ம பெறக்கூடிய நிலையில இருக்கோமா, இழக்கக்கூடிய நிலையில இருக்கோமா, இல்லை நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோமா, எப்போ எனக்கு கிடைக்கும், கிடைக்காது, நடக்கும், நடக்காது, இப்படி எல்லா விஷயமும் என்னோட சுய ஜாதகத்தில் உண்டு. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்திலும் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரக பலன்களை பொறுத்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி அதனால இந்த ராசிக்கு அப்படி ஓஹோ நடக்கும், கடகராசிக்கு ஆஹா நடக்கும், துலாம் ராசிக்கு நடக்கும்ங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு எதையும் புட்டாம்போக்கில் எதையும் தயவு செய்யாதீங்க. கண்டிப்பா ரிசல்ட் வராது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை மட்டும் நான் தீர ஆராய்ஞ்சு நான் சொல்றேன். ராசி பலன்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க கேட்டுக்கலாமே தவிர மனசுல உங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பாசிட்டிவா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். பட் உங்களுடைய ஜாதக பலனோ உங்களுடைய விதி பலனோ அல்ல அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்த பதிவில் வேற என்ன பற்றி சிறப்பாக பேசலாம். மேலும் அடிக்கடி இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட தேடல்களுக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து விடைகளை நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். விரைவில் சில மீடியாக்களை நம்ம பார்க்கலாம், ஐபிசிலையும் பார்க்கலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.